ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தகப்பனே, ஒரு வேதத்தின் மகத்துவங்களை காண்பதற்கென்று தகப்பனே ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். புதிதான மனிதனுக்கு அல்லது தெய்வ சாயலுக்கு மாற்றப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய 5 குணாதிசயங்களில் 4ஆவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த புதிதாய் பிறந்தவன், எபேசியர் 4:24 வாசிக்கிறோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனிதனை தரித்தவனுக்கு இருக்க வேண்டிய 5 குணாதிசயங்களை நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 கவனித்து கொண்டு வருகிறோம். இது 4ஆவதாக 29ஆம் வசனம். புதிதான மனிதன், புதிதான தேவ சாயலாக மனிதனை தரித்து கொண்ட ஒரு புதிய மனிதனுடைய 4ஆவது தன்மை அவனுடைய பேச்சு. எபேசியர் 4:29 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒன்று கெட்ட வார்த்தை என்று ஒன்றை வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள். அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். இந்த புதிதான மனிதனுடைய தன்மை ஒன்று கெட்ட வார்த்தைகள், இன்னொன்று பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். இதில் இந்த கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னா அது செய்யக்கூடாதது என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கெட்ட வார்த்தை என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த கிரேக்க வார்த்தை சாப்ரோஸ். கெட்ட வார்த்தை என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை சாப்ரோஸ். சாப்ரோஸ் என்றால் அழுகி போனது என்ற அர்த்தம். கெட்ட வார்த்தை என்றால் அழுகி போன வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனால் பயனற்ற வார்த்தைகள், யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் ஆர் வேர்த்லெஸ், மதிப்பற்ற வார்த்தைகள். கெட்ட வார்த்தை என்பதற்கு தனியாக ஒன்றும் ஒரு பெரிய அகராதி இல்லை, ஒரு டிக்ஷனரி இல்லை. கெட்ட வார்த்தை என்றால் அது அழுகி போனது. உதாரணமாக அழுகிப்போன பழங்கள், அழுகிப்போன மீன், இதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் சாப்ரோஸ். அப்புறம் கெட்ட வார்த்தை என்பது அழுகி நாட்டம் எடுக்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தையை சொல்ல போனால் மதிப்பற்ற வார்த்தைகள், பயனற்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாயிலிருந்து வரக்கூடாது. அழுகிப்போன, கேட்கிறவர்களுக்கு பயன் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கெட்ட வார்த்தை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தை என்ன செய்யும் என்பதற்கு நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களில் 3 பகுதிகளாக அதை பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே 3ஆக நாம் அதை பிரிக்கலாம். முதலாவதாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில், அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 11ஆம் வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. 12ஆம் வசனம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் நாம் பார்க்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால், இது ஒரு பயனற்ற குணாதிசயம்.
ரோமர் 3 10 முதல் 12 வரை இது அன்ப்ராஃபிட்டபிள் கேரக்டர், அதாவது ஒருவருக்கும் பயனில்லாத ஒரு குணாதிசயத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் நாம் கவனிக்கிறோம். அடுத்து அது ரோமர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை நாம் இது காயப்படுத்துகின்ற, பிறரை புண்படுத்துகின்ற நடக்கையை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் அன்ப்ராஃபிட்டபிள் கேரக்டர், அதாவது பயனற்ற குணாதிசயத்தை சுட்டி காட்டுகிறார் ஆவியானவர். அடுத்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களில் 2வது நிலை கவனிக்கிறோம். இது காயப்படுத்துகின்ற, பிறரை புண்படுத்துகின்ற நடக்கை, சொல்லப்போனால் இன்ஜூரியஸ் கான்டக்ட். முதல்ல அன்ப்ராஃபிட்டபிள் கேரக்டர், அடுத்தது இன்ஜூரியஸ் கான்டக்ட். ஒன்று பயனற்ற குணாதிசயம், இரண்டாவதாக பிறரை புண்படுத்துகின்ற நடக்கை. ரோமர் 3 15 முதல் 18 வரை வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. இந்த பிறரை காயப்படுத்துகின்ற, பிறரை புண்படுத்துகின்ற நடக்கை உள்ளவர்களுடைய கால்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளிலிருந்து சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. ஒன்று முதலாக கவனித்து அன்ப்ராஃபிட்டபிள் கேரக்டர், பயனற்ற குணம். இரண்டாவதாக இன்ஜூரியஸ் கான்டக்ட், புண்படுத்தும் நடக்கை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களில் முதல் பகுதியில் நாம் கவனிக்கிறது அன்ப்ராஃபிட்டபிள் கேரக்டர், பயனற்ற குணாதிசயம். கடைசி பகுதியிலே 15 முதல் 18 வசனங்களை வாசிக்கிறோம். இது பிறரை காயப்படுத்துகின்ற இந்த நடக்கை. இந்த ரெண்டுக்கு நடுவில் ரோமர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவங்க யார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ரோமர் 3 10 முதல் 18 வசனங்களை 3 பகுதியாக பிரித்தால், முதல் பகுதி இது பயனற்ற குணம், இது யாருக்கும் பயனில்லாத, பிரயோஜனமில்லாத ஒரு குணாதிசயம், அதாவது கேரக்டர். பின்பகுதி 15 முதல் 18 வசனங்களில் கான்டக்ட், நடக்கை, இது புண்படுத்துகின்ற நடக்கை. ஒரு மனிதன் ஏன் இப்படி பயனற்ற குணமுள்ளவனாக, காயப்படுத்துகின்ற, புண்படுத்துகின்ற நடக்கை உள்ளவனாக இருக்கிறான் என்றால், இந்த இரண்டுக்கு நடுவில் ஆவியானவர் அவனுடைய வாய், அவனுடைய நாவை பற்றி எழுதுகிறார். இந்த நாவு இது அழிக்கின்ற, டிஸ்ட்ரக்டிவ் டங். இந்த நாவு அழிக்கக்கூடிய நாக்கு. அதைத்தான் அந்த 13-14 வசனங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் தொண்டை, அதாவது பயனற்ற குணமும் புண்படுத்துகின்ற நடக்கையும் உள்ளவர்கள். இவர்களுடைய ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வாய், அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. ஒரு கல்லறை, அந்த அதனுடைய வாய் திறந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இவர்களுடைய வாய் இருக்குமா. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. அடுத்து வேலும் சொல்லுகிறது, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் ஏன் பயனற்றவனாக இருக்கிறான், ஒரு மனிதன் ஏன் பிறரை புண்படுத்துகிறவனாக இருக்கிறான், இது சபைக்கு ஆவியானவர் எழுதுகிறார். சபைக்கு தேவன் சுட்டி காட்டுகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்றால் அவர்கள் பிறருக்கு உதவுகின்ற, பயனுள்ள குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் நல்ல கேரக்டர் உள்ளவங்களாக இருக்கணும். அடுத்து அவர்கள் பிறரை புண்படுத்துகிறவர்கள் அல்ல, பிறருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அவளுடைய வாய், அவளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்களுடைய நடக்கை பிறருடைய காயங்களை காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி ஏன் இருக்கிறது என்றால், ரோமர் 3:14-15 வாசிக்கிறோம், அவர்களுடைய வாய் அல்லது அவருடைய நாக்கு இது அழிக்கக்கூடிய தன்மை உடையது. ஆகவே இந்த மூன்று பகுதிகளையும் நாம் எபேசியர் 4:29 பார்த்தால், ஆவியானவர் அங்கே எபேசியர் சபைக்கு எழுதின அந்த கருத்து, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒருவன் வாயிலிருந்து புறப்பட்டால் அது என்ன ஆகும்னு சொன்னால், அவனுடைய குணத்தை கெடுத்து அவனுடைய கேரக்டரை அது பயனற்றதாக மாற்றிவிடும். ரெண்டாவதாக, அவனுடைய கெட்ட வார்த்தை அவன் வாயில் இருந்தால், அதாவது பயனற்ற அந்த வார்த்தைகள், அழுகி போய் நாட்டம் அடிக்கிற அந்த வார்த்தைகள் வாயில் இருந்தால், அது அவனுடைய நடக்கையை பாழாக்கிவிடும். அது சொல்லப்போனால் அவனுடைய கேரக்டர், காண்டக்ட் ரெண்டு கெட்டு போகுது. எங்கே சொன்னால், அவனுடைய நாவில், அவனுடைய வாயில் இருக்கிறது என்பதை தான் ரோமர் 3:10 18 வரை இந்த 3 பகுதிகள் அந்த கேரக்டருக்கும் அந்த காண்டக்டிற்கும் நடுவே இருந்து இரண்டையும் கெடுப்பது, பாழாக்குவது என்றால் அவனுடைய நாவு, அவனுடைய வாய் தான், அந்த கெட்ட வார்த்தை தான். ஆகவே இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அவனுடைய பயனற்ற குணம், ரெண்டாவது அவனுடைய புண்படுத்துகின்ற நடக்கை. இந்த ரெண்டுக்கும் அடிப்படை எங்கே இருக்குன்னு சொன்னால் அவனுடைய நாவு. அடுத்து ஆவியான சொல்லுகிறார், நீ கெட்ட வார்த்தை ஒன்று இருக்கக்கூடாது, அதாவது தீமை செய்யக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நன்மை செய்வது வர வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், பழைய தவறுகளை செய்வதில்லை. ஆனால் அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்தது நன்மை செய்ய வேண்டும். ரோமர் 6 பார்த்தா பரிசுத்த பவுல் நமது சரீரங்களை, அவயவங்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார், முன்னே நீங்கள் பாவத்துக்கு ஒரு ஆயுதமாக உங்கள் சரீரத்தை அர்ப்பணித்திருந்தீர்கள், அடிமைப்படுத்தி இருந்தீர்கள். இப்போதோ நீங்கள் அதே அவயவங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். முன்னாடி தீமை செய்வதற்கு பயன்படுத்த அந்த பகுதிகள் இனி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்பட வேண்டும். அதைத்தான் இந்த எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் வர வேண்டாம், அது நிறுத்தலாம், ஆனால் அடுத்து அது நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். எப்போது ஒன்று வெறுமையாக இருந்ததோ அந்த வெறுமையாக இருப்பதில் மறுபடியும் ஏதாவது ஒன்று அதில் அடைக்கலம் புகும். நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ள அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு போகிறது. அது போய் வனாந்திரமான இடங்களில் சுற்றித் திரிகிறது. சுற்றித் திரியும் போது அது தங்குவதற்கு இடம் இல்லாத போது நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு திரும்பி வரும்போது இந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு விளக்குகளெல்லாம் ஏற்றப்பட்டு பிரகாசமாக இருக்குது. ஆனால் அந்த வீடு வெறுமையாக இருக்கிறது. விளக்குகள் இருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்குது, ஆனால் அது வெறுமையாக இருந்தபோது முன்னே இருந்த அந்த ஆவி திரும்ப போய் தண்ணீரும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதைத்தான் எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம், ஆனால் அடுத்தது அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நின்று விட்டால் வெளியே போனது திரும்ப உள்ள வரும். ஆகவே அதை கேட்கிறவர்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகள் உள்ள வரணும். அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை குறித்து நாம் கேட்டோம்னா எடிஃபையிங் ஸ்பீச். ஒரு புதிய மனிதனாக புதிய சாயலை தரித்து கொண்ட ஒரு தெய்வ பிள்ளை என்றால் பழையது ஒளிஞ்சு போகணும், கெட்ட வார்த்தைகள் அகன்று போகணும். அடுத்தது அங்கே பக்தி விருத்தி உண்டாக்குகின்ற நல்ல வார்த்தைகள் அங்கே வர வேண்டும். இது ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபுவை பற்றி அவருடைய நண்பன் ஒருவர் கொடுக்கின்ற சாட்சி, எலிபாஸ் என்ற அவருடைய நண்பன் கொடுக்கின்ற சாட்சி. யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3-4 வசனங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர்.
யோபு எல்லாவற்றையும் இழந்து உடம்பெல்லாம் பருக்களாக வேதனையோடு உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அவருடைய நண்பர் சொல்லுகிறார், நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். யோபுவினுடைய நண்பர் எலிப்பாஸ் யோபுவை குறித்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சாட்சி. இவர் எப்படிப்பட்டவரா? அநேகருக்கு புத்தி சொல்லி, அநேகருக்கு பக்தி விரித்து உண்டாகின்ற, அநேகருக்கு பயனுள்ள நல்ல வார்த்தைகள், அந்த பக்தி விரித்து உண்டாகின்ற வார்த்தைகளை சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்களேன். யோபு குறித்து அவருடைய நண்பன் சொல்லுகின்றார், நீர் மிக அவசியமான காரியங்களை செய்தவர். ஏனென்றால் அங்கே அவருக்கு இருப்பது, யோபுவுக்கு இருப்பது அவரோடு உள்ள மற்றவர்களோடு அவருக்குள்ள ஐக்கியத்தை குறிப்பது. அவர் ஏன் அங்கே இளைத்த கைகளை திடப்படுத்துகிறார், விழுகிறவனை நிற்க பண்ணுகிறார், தள்ளாடுகிறவனை அவர் பலப்படுத்துகிறார்? ஏனென்றால் அந்த ஆறுதலான வார்த்தைகள், அந்த பயனுள்ள வார்த்தைகள், அந்த நல்ல வார்த்தைகள், அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர் அநேகரை அநேகருக்குன்னு சொல்ல, ஒருத்தருக்கு கூட இல்லை, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி. அப்படி என்றால் இன்றைக்கு புதிதாக்கப்பட்ட ஒரு சாயலாக இருக்கிற தேவனுடைய பிள்ளை அநேகருக்கு புத்தி சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சுற்றி இருக்கிற அநேக இளைத்த கைகள், அடுத்தது அநேக நிற்க முடியாமல் நிற்கிறவர்கள், அதாவது விழுகிறவர்கள், மூன்றாவதாக இங்கே தடுமாறுகிறவர்கள், தள்ளாடுகிறவர்கள், பலப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளவர்கள். ஒன்று திடப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இரண்டாவதாக நிற்க பண்ணப்பட வேண்டியவர்கள், மூன்றாவதாக பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இது யோபுவை பற்றி அவருடைய நண்பன் மிக எளிதாக அழகாக சொல்லுகிறார். நீங்கள் புத்தி சொன்னீங்களே, யோபு அந்த 4:3 அந்த புத்தி சொல்லி என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரிய வார்த்தை யாசர். யாசர் என்ற ஒரு எபிரிய வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொன்னீங்களே. அந்த யாசர் என்பதற்கு சாஸ்டைஸ், அதாவது தண்டிப்பது. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். அந்த புத்தியை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அடித்து சொல்கிறது போல. யோபு அவர் என்ன செய்கிறார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தி இருக்கிற அந்த புத்தி சொல்லி என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரிய வார்த்தை யாசர். யாசர் என்றாலே சாஸ்டைஸ், அதாவது ஒருவனை கீழ்ப்படிய பண்ணுகின்றது. சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறதில்ல. அவர் அநேகரை புத்தி சொல்லி என்றால் சொல்கிறது சொல்லிட்டோம்ப்பா, கேட்டால் கேளு, கேட்கணும், அப்படி இல்லை. அவனை தண்டித்து அடிச்சாவிடு அவன் என்ன செய்யணும்? அவனை திருத்துவது, அவனை மாற்றுவது, நல்வழிக்கு கொண்டு வருவது. அதுதான் அந்த யோபுவை பற்றி சொல்லுகிறார். இதோ நீ அநேகருக்கு புத்தி சொல்லி, யாசர், நீங்கள் அநேகரை கண்டித்து, அநேகரை தண்டித்து அவனை நீங்கள் திடப்படுத்தினீங்களே. அடுத்தது நீ அநேகருக்கு புத்தி சொல்லி உம்முடைய வார்த்தைகளால் அவனை விழுந்து போனவனை நிற்க பண்ணினீங்களே. மூன்றாவது தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீங்களே. இன்றைய சபையின் தேவை இது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரே, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பக்தி உள்ள வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய சபைக்கு மிக அவசியமானது ஒன்று, இவர்கள் கைகள் இளைத்தவர்கள். இந்த கைகள் இளைத்தவர்களுக்கு இன்றைக்கு என்ன வேண்டுமென்றால் அவனை திடப்படுத்துகின்ற, அவனுக்கு ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகள் வேண்டும். ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் இந்த தேற்றுதலை பற்றி மிக அற்புதமாக சொல்லுகிறார். 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். ஏசாயா 35:1-4 வரை வாசிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோனின் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து
நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படியானால் இன்றைக்கி இது வனாந்திரமாக இருக்கட்டும், வறண்ட நிலமாக இருக்கட்டும், அது சொல்லப்போனால் முட்கள் மாத்திரமல்ல, எந்த விதமான தாவரங்களும் வளர முடியாத ஒரு பகுதி தான் வனாந்திரம், வறண்ட நிலம். ஆனால் இதை நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு சொல்லுங்கள். என்னை இப்படி சொல்லும்போது அவர்கள் மிகவும் செழித்து, ஆங்கிலத்தில் அபண்டன்ட் பிளாசம் என்று வாசிக்கிறோம். அதாவது அபரிவிதமான பூக்கின்ற அனுபவங்கள். வனாந்திரம், வறண்ட வெளி, அது கடுவெளி, இப்படிப்பட்ட இடத்துல இந்த ஆறுதலான வார்த்தைகள் அந்த திடப்படுத்தப்பட வேண்டியவர்களுக்கு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு செழிப்பான இடமாக மாறுகிறார்கள். 3வது வாசிக்கிறோம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் இந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். தேவன் வருவார், அவர் வந்து உன்னுடைய எல்லா வறண்ட தன்மைகளையும் நீக்கி ஒரு செழிப்பான வயல்வெளியாக ஒன்றை மாற்ற தேவன் வருகிறார் என்று அவனுக்கு ஒரு மகிமையான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவனை திடப்படுத்துவது. அப்படி திடப்படுத்தினால் தொடர்ந்து ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிர்த்து ஓடிப்போகும் என்று ஆவியானவர் சொல்கிறாரே. அப்படியானால் இன்றைக்கு இந்த கெட்ட வார்த்தைகள் எதுதான் போகும்? அதாவது பிறரை துன்பப்படுத்துகின்ற, புண்படுத்துகின்ற அந்த அழுகி போன வார்த்தைகள் அல்ல இன்றைக்கு தேவை. இது அவனுடைய இளைப்பை நீக்குகின்ற வார்த்தை. அதாவது இது இழைத்த கைகள், அதை அவனை என்கரேஜ் பண்ணணும், அவனை தைரியம் ஊட்டணும், அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. இதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. 2வது யோபை பார்த்தோமே, அவர் செய்வது அவர் இடறுகிறவன், விழுகிறவன், அதாவது இடறுகிறான், விழுந்து விடுவான். அவன் ஏன் இன்றைக்கு இடறுகிறான், விழுகிறான் என்றால் அவனுக்கு சரியான ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். யோபுவை பற்றி அவருடைய நண்பன் சொல்லுகிறார், நீ விழுந்தவனை நீங்கள் தாங்கினீங்களே, அப்படி இடர்கிறவனை நீங்கள் தாங்கினீங்களே, அவனை எழுப்பி விட்டீங்களே, ஏன் விழுகிறான் ஒருவன்? இன்றைக்கு சரியான ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீக்கிரட்டு போவார்கள் வேறு சொல்லுது. தீர்க்க தரிசனம் என்று தமிழில் சொல்கிறோம். நீதிமொழிகள் 29:18 நாம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அந்த தீர்க்க தரிசனம் அல்ல, தரிசனம். நீதிமொழி 29:18 தீர்க்க தரிசனம் தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்க. ஆனால் there is no vision. எங்கே தரிசனம் இல்லையோ அந்த இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். தரிசனம் இல்லாத இடங்களில் வாழ்கிற ஜனங்களுக்கு சரியான தேவ ஆலோசனை வருவது கடினம். அது வராது. அது வராத போது அவர்கள் சீர்கெட்டு போவார்கள், அழுகின் நாட்டம் எடுக்கிறார்கள். யோக பக்தனை குறித்து அவருடைய நண்பன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த விழுகிறவனை நீங்கள் தாங்கினீங்களே, அந்த இடறி விழுகிறான அவனை ஏன் விழுகிறான்? அவன் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமலே விழுந்து போயிட்டான். ஆகவே அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுத்தால், அவனுக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்தால் அங்கே சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 18:14 அந்த வசனம் மிக அற்புதமாக முடிகிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்படின்னா அழுகி நாட்டம் எடுக்கிற அனுபவங்கள் போய் ஒரு சுகம் உண்டாகும். ஒரு சபையில் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் சுகம் உண்டாக வேண்டுமானால் அங்கே என்ன வேண்டுமென்றால் சரியான ஆலோசனை, தரிசனம் உள்ள ஆலோசனைகள் அவர்களுக்கு வேண்டும். இதைத்தான் யோபு செய்ததாக நண்பர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளினால, ஒன்று உங்களுடைய ஆலோசனையினால், ரெண்டாவது உங்கள் வார்த்தைகளினால் நீங்கள் விழுந்தவனை தூக்கி எடுத்தீங்களே,
இதுதான் எபேசியர் 4:29. கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகதாக பக்தி விரித்து உண்டாக்குகின்ற வார்த்தைகளை பேசுங்கள். நாவு ஒரு உருவாக்குகின்ற சக்தி. இந்த உருவாக்குகின்ற சக்தி அழிக்கவும் செய்யும், உருவாக்கவும் செய்யும். ஆகவே தான் கெட்ட வார்த்தைகள் நாவில் இருந்தால் அது அழிக்கும். மாறாக அதிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அது விழுந்தவனே, அவனை இடர்னவனே எழுப்பி நிறுத்துவது அவசியம். இதற்கு பக்தி விருத்தி உண்டாக்குகின்ற வார்த்தைகள் தேவை. மூன்றாவதாக தள்ளாடுகிறவன், அதாவது யோபு 4:4 வாசிக்கிறோம், நீ தள்ளாடுகிறவனே, நிற்க முடியாதவன். நீ நிற்க முடியாதவனுடைய முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்தினீங்களே. இன்றைக்கு சபைக்கு அவசியமானது, இன்றைக்கு முழங்கால்கள் தள்ளாடுகின்ற ஜனங்கள் அதிகம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை அந்த முழங்கால்களை பலப்படுத்தி தேவ சமூகத்தை நிற்க வைப்பதற்கு இன்றைக்கு பக்தி விரித்து உண்டாக்குகின்ற வார்த்தைகள், சரியான புத்தி சொல்லுதல் அவசியமாக தேவை. ரோமர் 15:1 ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய வசனங்கள். ரோமர் 15:1, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சபை என்றாலே அங்கே எல்லாருமே பலமுள்ளவர்கள் அல்ல, பலவீனமானவர்களும் இருப்பாங்க. நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு சங்கிலி என்பது அநேக சங்கிலிகளால் அநேக வளையங்களால் இணைக்கப்பட்டது. ஒரு செயின் என்றால் அதில் நிறைய லிங்க் இருக்கும், நிறைய வளையங்கள் இருக்கும். அந்த வளையங்கள் ஒன்று இணைந்தால் தான் சங்கிலியாக மாறும். அந்த சங்கிலியுடைய பலம் எதை பொறுத்தது என்றால், அந்த லிங்கில், அந்த வளையத்தில் எது பலவீனமானதோ அதுதான் அந்த சங்கிலியினுடைய பலம். ஏனென்றால் இழுத்தால் எங்கே உடையுன்னு சொன்னால், எது வீக்காக எது பலவீனமாக இருந்ததோ அதுதான் உடைந்துடும். அப்படியான ஒரு ஐக்கியம் என்பது, அந்த ஐக்கியத்தில் அநேக பலமுள்ளவர்கள் இருக்கலாம், பலவீனமானவர்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் பலமுள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், அன்றியும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். தாக்கக்கூடாது. பலவீனருடைய பலவீனத்தை தாக்கக்கூடாது, தாங்க வேண்டும். இந்த கெட்ட வார்த்தை அது தாக்கும். ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் அவர்களை தாங்கும். இதைத்தான் யோபு பக்தி செய்கிறார். யோபு அது 4:4 இன்றைக்கி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நண்பன் சொல்கிறார் யோபுவுக்கு. எல்லாவற்றையும் இழந்தவர் சொல்கிறார், எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, அமைதலும் இல்லை, என் தத்தளிப்பு, இப்படி அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய நண்பன் சொல்லுகிறார், எலிப்பார் சொல்லுகிறார், இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணினீர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீரே. இது பழைய பாட்டு பரிசுத்தவான். ஆனால் நாம் புதிய பாட்டுக்கு வரும்போது வேதம் நமக்கு ஒரு அற்புதமான கருத்தை சுட்டி காட்டுகிறது. எபிரேயர் 10 24-25 வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஐக்கியம் என்றாலே அங்கே இருக்க வேண்டியது என்னவென்றால், அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த அன்பும் அந்த நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படாவிட்டால் மற்றவங்களை பார்க்கவே மாட்டோம். ஒரு ஐக்கியம் என்றால் பிறரை பார்க்க வேண்டும், பிறரை கவனித்து பார்க்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார், அன்புக்கும் நற்கிரியைக்கும். இந்த நற்கிரியை என்பது, அன்பு நமக்கு தெரியும், சாதாரண அன்பில் அகாப்பே. அகாப்பே என்றால் தன்னலமற்ற தெய்வீகமான தியாகமான ஒரு அன்பு. அந்த அன்பு தான் இன்றைக்கு புது சாயலாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு தேவை. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? முதல்ல அந்த தன்னலமற்ற தெய்வீகமான அன்பு நமக்குள்ளே வரணும். அது இருந்தால்தான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் வரும்.
நல்ல வார்த்தைகள் அப்போது தான் வரும், அந்த அன்பு இருந்தால்தான். அடுத்து நற்கிரியை என்று வாசிக்கிறோமே, அந்த நற்கிரியை என்பது குட் ஒர்க்ஸ், நல்ல வேலைகள். இந்த நல்ல அல்லது அது நற்கிரியை வாசிக்கிறோமே, அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, காலோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. வழக்கமாக இன்னொரு சாதாரண ஒரு கிரியைக்கு அகாத்தோஸ் என்று சொல்வார்கள். அகாத்தோஸ் என்றாலும் அதுவும் நற்கிரியைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான். காலோஸ் என்பதும் நற்கிரியைக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை தான். ஆனால் அகாத்தோஸ் என்றால் மாரலி குட், ஒழுங்கு சார்ந்த நல்ல அறம் சார்ந்த கிரியை. ஆனால் காலோஸ் என்றால் அது நாட் ஒன்லி மாரலி குட், லவ்லி குட், அன்பு நிறைந்த நற்கிரியை. ஆகவே தான் சபை என்றாலே, இந்த சபை ஐக்கியத்தில் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நாம் மற்றவங்களை கவனிக்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். அதுதான் ஐக்கியம். ஒரு புதிய சாயலாய் மாறிட்டேன், நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேன், எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லுகிறோமே, இதை கெட்ட வார்த்தைகள் நம்ம விட்டு ஒழிந்து போயிருந்தால் நம்ம பக்தி விருத்தி உண்டாக்கின நல்ல வார்த்தை இருக்கும். அந்த நல்ல வார்த்தை என்ன செய்யும் சொன்னால், அன்புக்கும் தியாகமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அந்த அன்பு என்ன செய்யும் என்றால், அது ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை மாத்திரமல்ல, அது அன்பின் அடிப்படையில் வருகின்ற அந்த நற்கிரியை அது நம்மை ஏவும். அது ஏவினால் ஒருவரை ஒருவர் பார்த்து 25ஆம் வசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இன்றைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக வளர்ந்து பெருகி இருப்பதனால வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆராதனையில் பங்கு பெறலாம், வீட்டில் இருந்துட்டு ஞான ஸ்நானம் கொடுக்கலாம், வீட்டில் இருந்து கம்யூனியனில் அதாவது கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியுங்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகியிருக்குது. இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல. எழுதும்போது அன்றைக்கு சபை கூடுதலே சிலர் தான் விட்டுருக்காங்க, இன்றைக்கு பலர், அநேகர். ஏன்னா ஜூமில் வருதில்ல, இன்டர்நெட்டில் வருதில்ல, ஃபேஸ்புக்கில் வருதில்ல, எங்கெங்கேயோ வருது. இப்படி வருவதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், சபை கூடி வருதலை விட்டு விட்டால் எப்படி நீங்கள் அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி ஒருத்தர் எப்படி கவனிக்க முடியும்? பிறரை பார்க்கின்ற அந்த அனுபவமே இல்லாமல் போகுது. ஆகவே தான் நாம் சொல்கிறார், சபை கூடி வருதல் சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அந்த பக்தி விருத்தி உண்டாக்குகின்ற வார்த்தைகளை புத்தி சொல்ல கடவோம். எப்படி யோக பக்தன் புத்தி சொன்னாரோ அப்படியே நீங்கள் நானும் புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சீக்கிரமாக வந்து கொண்டே இருக்கிறது. நாம் யார் என்று நமக்கு விளங்க பண்ணுகிற அந்த நாள் சீக்கிரமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு வருகை ரொம்ப கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எல்லாருமே சொல்கிறாங்க, ஆண்டவர் உலகம் முடிய போகுது, இயேசு சீக்கிரமாக வந்துடுவார். ஏனென்றால் வேறு சொல்லப்பட்ட வருகை சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் நிறைவேறிக்கொண்டே தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாருமே சொல்கிறோம், இயேசு சீக்கிரம் வந்துடுவார், உலகத்தின் முடிவில் இருக்கிறோம், 2025 நாம் பார்ப்போமோ என்னவோ தெரியாது, அப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே. ஆனால் இங்கே வேலை சொல்லு, நாளானது எவ்வளவு சீக்கிரமாக வருகிறதோ, எப்படி சமீபித்து வருகிறதை நீங்கள் காண்கிறீர்களோ அவ்வளவு எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படி என்றால் புத்தி சொல்ல என்ன வேண்டும் என்றால், பக்தி விரித்து உண்டாக்குகின்ற அந்த வார்த்தைகள் வேண்டும். பழைய பாட்டில் யோபுவை பற்றி பார்த்தோம். அவர் புத்தி சொல்லி என்ற வார்த்தைக்கு நான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அடிக்கிறது, அது தண்டித்தாகிலும். அந்த வார்த்தை தான் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. யோபுவை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்ட வார்த்தை அவர் அடித்து அல்லது தண்டிக்கிற வார்த்தை என்று சொன்னேன். ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது அப்படி சொல்லலை, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. அவங்கள அடித்து புண்படுத்தி காயப்படுத்தி சொல்லலை புதிய பாட்டில்.
அவங்களுக்கு புத்தி சொல்லு. எப்படி சொல்லணும்? அன்பும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவர் பார்த்து நாடானது எவ்வளவு சமீபமாக வருதோ அவ்வளவு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேறு சொல்லுத. அப்படின்னு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு அவனை அடித்தாகிலும் அவனை தண்டித்தாகிலும் நீ அவனை நிற்க பண்ணணும், அவனை இழைத்து போனதை மாற்றணும், அவனை திடப்படுத்தணும், விழுந்தவனை தூக்கி விடணும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு அவரை பற்றி சொன்ன சாட்சி. ஆனால் புதிய பாட்டு சபைக்கு சொல்லுகிற சாட்சி, நீங்கள் புத்தி சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதல் நீங்கள் விட்டு விடாமல் நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள். ஆகவே புதிய பாட்டினுடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது. இதை நாம் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்ற, அவர் கடினமாக எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் பாரமானவை என்று அவரே சொல்லுகிறார். ஆனால் அவர் இந்த ஜனங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆனபடியால் பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு சுட்டி காட்டுகிறார், ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஏனென்றால் நாளானது சமீபித்து வருகிறது. ஆகவே நான் உங்களோடு 3 வருஷம் உங்களிடம் இருந்திருக்கிறேன். பரிசுத்த பவுல் அதிக நாட்கள் செலவு செய்த ஒரு சபை எபேசிய சபை தான். இதற்கு 3 ஆண்டுகள் இருந்ததாக சொல்கிறார். 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல். எப்படிப்பட்டு சொல்ல? கடிந்து அடித்து கடினப்படுத்தி அவனை கீழ்ப்படுத்தவில்லை, மாறாக சொல்லுகிறார், கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஏன் இன்றைக்கு சபைக்கு இப்படி இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு மேலே இருந்து நாம் கவனிக்கிறோம். 28ஆம் வசனம், அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவர் சொல்லுகிறார். ஏன் அடுத்து சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். தேவன் தமது சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை, அந்த சபைக்கு கண்காணிகளாக தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா இரவும் பகலும் பாடுபட்டு கல்வாரி இரத்தத்தினாலே விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த சபையை பாழாக்குவதற்கு அந்த சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும் என்று பவுல் சொல்லுகிறார். ஓநாய் எப்போதும் ஓநாயாக வராது, ஆட்டுத்தோல்ல தான் வரும். மந்தையை பாழாக்குவதற்கு வருகின்ற ஓநாய்கள், அதாவது தவறான உபதேசங்களை கொண்டு வரவங்க எப்படி வருவாங்கன்னா ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களாக உள்ள வருவாங்க. ஆகவே அதை கண்டுபிடிப்பது கடினம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் மந்தைக்குள்ளே வரும். ஆகவே நீங்கள் தேவனுடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட அந்த சபையை குறித்து எச்சரிக்கையாய் கவனமாக இருக்க வேண்டும். ஓநாய்கள் வெளியே இருந்து வருகிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார் 30ஆம் வசனம், அப்போஸ்தலர் 20:30, உங்களிலும் சிலர் எழும்பி, வெளியே இருந்தும் ஓநாய் வருகிறது, ஆட்டுத்தோலை போர்த்துட்டு வருது. அடுத்து சொல்கிறார், உங்களிலும் சிலர் எழும்பி, உள்ளே இருக்கிற ஆடுகள் சிலது ஓநாயாக மாறுகிறது. ஆட்டுத்தோலில் வருகின்ற ஓநாய்கள் வெளியே இருந்து வருகிறது. சபைக்கு வெளியே இருந்தும் ஆபத்து வருகிறது. சபைக்கு உள்ளேயும் இருக்கிறவர்கள் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஏன் அவர் இரவும் பகலும்
கண்ணீரோடு 3 ஆண்டுகள் அவர்களுக்கு உபதேசித்து வந்திருக்கிறார் என்றால், ஏன் நீங்கள் அதை நினைச்சு விழித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், நாம் போன பின்பு வெளியே இருந்தும் ஓநாய்கள் வரும், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசிகளும் சிலர் எழும்பி ஓநாய்களாக மாறுவார்கள், விபரீதமான வீணானவைகளை உங்களுக்கு போதிப்பார்கள் என்று மாறுபாடானவர்களை சொல்லுவார்கள் நான் அறிந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இன்றைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் சபைக்கு ஏன் சொல்லப்பட வேண்டும்? அந்த நல்ல வார்த்தைகள் ஏன் சொல்லப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு சபையை பாழாக்குகிற ஓநாய்கள் சபைக்கு வெளியேயும் இருந்து வருகிறது, சபைக்கு உள்ளேயும் சில ஓநாய்கள் எழும்புகிறது. ஆகவே மிகுந்த எச்சரிக்க வேண்டும். இதற்குத்தான் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் வேணாம்ப்பா, என்ன வேண்டும்? கேட்கிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நல்ல வார்த்தைகள் இருந்தால் அதையே பேசுங்கள். பரிசுத்த பவுல் எவ்வளவு அழகாக அந்த ஆடி அன்பை கொண்ட அந்த சபைக்கு எவ்வளவு அற்புதமாக அந்த கருத்தை முற்றி சொல்றார் பாருங்களேன். கண்ணீரோடு இரவும் பகலும் 3 ஆண்டுகள். அடுத்து அவர் செய்கின்ற மிக அற்புதமான ஒன்று, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அது சபைக்கு நான் பாரமாக இருக்கவில்லை. 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். பேசுவது மாத்திரமல்ல, ஒன்று பேசுகின்ற வார்த்தை உள்ள பிரசங்கங்கள், அடுத்தது வார்த்தை இல்லாத பிரசங்கங்கள். அது வாழ்க்கை. எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குகின்ற அந்த நல்ல வார்த்தைகளை பேச முடியும் என்றால், ஒன்று வாயினால் பேசலாம், அடுத்தவர் சொல்லுகிறார் நாங்கள் உங்களுக்கு காண்பித்தோம். ஏன்? வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறது உத்தமம் பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தோம். வெறும் பேசுவது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கை இதுக்கு அந்த நல்ல வார்த்தைகளுக்கு அவசியம். ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை கண்ணீரோடு சொல்லுகிறார். 2ஆவதாக சொல்லுகிறார், நான் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களிடம் வாழ்ந்தேனே, நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் முன்னாடி இருந்திருக்கிறேனே, நான் பேசுவது மாத்திரமல்ல என்னுடைய செயலிலும் அதை காட்டியிருக்கிறேனே. ஆகவே எபேசியர் 4:29 கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகின்ற வார்த்தைகள் மாத்திரமல்ல, வெறும் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது, அது வாழ்க்கையிலும் பிரதிபலித்து காட்டப்பட வேண்டும். இன்னும் ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். பரிசுத்த பவுல் ஒரு தேவ மனிதன் ஊழியக்காரருடைய மேன்மைகளை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது 12ஆம் வசனத்தில் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:11-12. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. சபையை பார்த்து பரிசுத்த மனிதன் சொல்லுகிறார், மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று. புதிதாக்கப்பட்ட புதிய சாயலை தரித்து கொண்ட ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன உணர்வு இருக்கும் என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய மகிமைக்கும் உங்களை இந்த அழைத்திருக்கிற தேவனுக்கு ஒவ்வொரு சபையின் அங்கங்களும் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதை நடப்பதற்காக 12ஆம் வசனம் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 2:12, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். மிக அற்புதமாக அதை பயன்படுத்துகிறார். லைக் எ ஃபாதர், ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பனை போல அவர் எப்படி சொல்லியிருக்கார் என்றால், ஒவ்வொருவனுக்கும் புத்தி தேர்தல்
எச்சரிப்பு. இதை சொல்லும்போது லைக் எ ஃபாதர், ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பனை போல அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதற்கு நீங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக நான் ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது போல நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன். ஆகவே பரிசுத்த பவுல் எபேசு 4:29 கேட்கிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நல்ல வார்த்தைகளை பேசுகிறது சொல்லுகிறாரே, அதை நல்ல வார்த்தைகள் மாற்றவல்ல, பேசுகின்ற விதத்தையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். அடுத்தது நாம் நாட வேண்டும். ஆங்கிலத்தில் ஃபாலோ ஆஃப்டர், ஒன்றை பின்தொடர்ந்து நாம் நாடக்கடவோம் என்றால் நாம் அதை தேடுதல், அதை பின்தொடர்ந்து செல்லுதல் என்ற அர்த்தம். இதற்கு என்ன சொல்லுகிறது? சமாதானத்துக்கும் பக்தி விரித்துக்கும் ஏதுவானவைகளை நாம் அடைய வேண்டும். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்திக்கு உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். பக்தி விருத்தி உண்டாகின்ற வார்த்தைகளை பேச வேண்டுமானால் பக்தி உள்ள வார்த்தைகளை, பக்தி உள்ள கிரியைகளை நான் நாட வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏற்ற அந்த பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடுகின்ற தன்மை இருந்தால்தான் அந்த பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் வெளிப்படும். ஆகவே இந்த சீக்கிங் ஆஃப்டர், ஃபாலோயிங் ஆஃப்டர், பக்தி விருத்தி வேண்டும். பக்தி விருத்தி உள்ள வார்த்தைகள் வர வேண்டுமானால் பக்தி விருத்தி உள்ள கிரியைகளை நாடுகின்ற அந்த அனுபவம் வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் இன்னும் மிக தெளிவாக அதை சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். தூரத்திலிருந்து நிருபத்தை எழுதுகிறார். எழுதுபவர் சொல்லுகிறார், ஆனதால் நான் இடித்து போடுவதற்கல்ல, நாட் டு பிரேக் பட் டு பில்ட். நான் உங்களை இடித்து போடுவதற்காக இந்த வேத பகுதிகளை எழுதவில்லை, அல்லது இதை உங்களுக்கு சொல்லவில்லை. இடித்து போடவல்ல ஊண்ட கட்டவே. அப்படின்னா ஒரு தேவ மனிதன் அவனுடைய வார்த்தையினால ஜனங்களை உடைக்கவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். ரெண்டுமே செய்ய முடியும். சொல்லப்போனால் ஒன்று அவனை எடிஃபை பண்ணலாம், அது எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி உண்டாக்கலாம். இன்னொன்று டிஸ்ட்ரக்ஷன், அவனை என்ன செய்யலாம்? அழிவுக்கும் போய்விடலாம். ஆனால் ஒரு தேவ செய்தி என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். முதல்ல நல்ல பாட்டு பாடுறாங்க, ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், நொறுக்கும் உருக்கம் உருவாக்கி நிரப்பும். ஒரு பிரசங்கம் என்பது, ஒரு செய்தி என்பது, ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்வது என்பது உடைக்கின்ற அனுபவம் வேண்டும். ஏன் உடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பழையவைகளை அப்படியே நாம் புதுப்பிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுப்பிக்கப்பட்ட சில புது சிருஷ்டி, a நியூ கிரியேஷன். அந்த புது சிருஷ்டி ஆக வேண்டுமானால் அந்த பழையவைகள் உடைக்கப்பட வேண்டும். பழையவைகள் உடைக்கப்படாமல் புரித கொண்டு வருவது கடினம். ஆகவே பிரேக் மீ. அடுத்தது அது உடைத்ததை உடைச்சி போட்டு போகிறதுக்குள்ள அதை உருக்க வேண்டும். அடுத்து தேவன் தமக்கு சித்தமான விதத்தில் அதை உருவாக்குவதற்கு அதை ஒப்புக் கொடுக்கணும். 4வது அவருடைய கிருபையினால் அதை நிரப்ப வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 13:10. ஆனதால் இடித்து போடவல்ல ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். ஆகவே சபை என்பது புதிதாக்கப்பட்டவர்களுடைய சங்கமம், புதிதாக்கப்பட்டவர்களுடைய கூடுகை, புதிய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவ சாயலை பெற்றவர்கள்.
அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கல்ல. நம்ம அதை கவனித்தோமே, இந்த கெட்ட வார்த்தை என்பது அழுகி நாட்டம் எடுக்கின்ற வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனால் அழிக்கின்ற நாக்கு. வேறு சொல்லுது, பட்டய குத்துக்களை போல பேசுகிறவங்க இருக்காங்கள, பேசினால் அது குத்தி உள்ளத்தை ஊடுருவி போகும். அப்படி பேச்சு அல்ல இது. புதிதாக்கப்பட்ட சிருஷ்டியில் அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. பட்டய குத்துக்களை போல பேசுவதல்ல. என்ன வேண்டுமென்றால் இது அழிக்கின்ற நாக்கு அல்ல, இது அற்புதமாக உருவாக்குகின்ற நாவாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் முதல் சொன்ன கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது. மாறாக கேட்கிறவனுக்கு பக்தி விரித்து உண்டதாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஐக்கியம் என்பது, சபை என்பது பலவான்கள் நிறைந்தது மாத்திரமல்ல, பலவீனர்களும் இருக்கக்கூடியதுதான். இந்த பலவான்கள் நாம் பலவானாக இருப்பதனால பலவீனர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர்களை உடைத்து போடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கலை, அவர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தேவை பக்தி விரித்துக்கு ஏதுவான வார்த்தைகள். அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், பக்தி விரித்துக்கேற்ற அந்த கிரியைகளில் நாம் நாடினால், அதிலே பெருகினால், அதிலே வளர்ந்தால் நாம் உடைக்கிறவர்கள் அல்ல, உருவாக்குறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை நீங்கள் வறுமையாக அனுப்ப மாட்டீங்கப்பா. உங்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக என்னையும் எங்களையும் திருப்பினபடி நான் உமக்கு நன்றி. என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கிறவங்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்குகின்ற வார்த்தைகளாக இருக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. உடைத்து போடுகிற வார்த்தை இல்லை தகப்பனே, உருவாக்குகின்ற வார்த்தைகளாக இருக்க அப்பா நீங்கள் கிருபையாக நடத்துங்க. மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.